வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்த வீடியோவில் என்னென்னா நமக்கு பெல் பயோகான் கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸாக உள்ள ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா பெல் வந்து நமக்கு ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பயோகான் வந்து நம்ம பை சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நெகட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு நம்மளோட ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணிவிட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம பயோகானில் வந்து லாஸ்ட் தான் மேக் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பெல் பயோகான் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ண நினச்சின்னா ப்ரீவியஸாக நாம் சொல்லியிருந்த வீடியோஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன லெவல் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற உங்களுக்கே தெரியும். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். மண்டே ட்ரேடிங்க்கு R1 R2 பார்த்தோன்னா 25,376, 25,534, S1 S2 24,950, 24,850. மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 டேஸே வந்து நல்லா ஒரு ஃபுல்லான செல்லிங்கில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இன்னுமே வந்து அப்சைட் மூவ் எதுவும் கொடுக்கல. எகைன் மண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த டேலோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக வச்சு மேலே மூவ் ஆகிறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது. டே சார்ட்டில் வந்து சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 24,800 வரையுமே நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது, அதாவது ஃபியூச்சரில். ஸோ இந்த ஜோன் பிரேக் பண்ணாதவரையே நம்ம பை சைடு எதிர்பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நமக்கு யூட்டர்ன் எடுத்துச்சுன்னா மட்டும் தான் நமக்கு வந்து பை எடுக்கணும். அதே சமயம் நம்மளோட S1 S2 ரேஞ்ச் வந்து கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஒரு பையிங்கான சான்சஸாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி R1 R2 52,162, 52,565, S1 S2 51,397, 51,182. இதுவுமே கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்குது. எகைன் வந்து பை போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இதனோட பாட்டம் ஜோன் அதிகபட்ச சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தோன்னா 50,240 வரலையுமே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் எங்கே வேணாலும் பையிங் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நம்மளோட S1 S2 ரேஞ்சில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னாலும் நம்ம பைக்கான சான்சஸாக பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம ஸ்கேனரில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா NMDC இது வந்து பார்த்தோன்னா செல்லிங் தான். அதாவது செல் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 240 அந்த ஜோனில் வந்து செல்லிங் எடுக்கலாம். செல்லிங் எடுத்தாலும் நமக்கு வந்து ப்ரீவியஸாக உள்ள ஹை தான் வந்து ஸ்டாப்லஸாக வச்சுக்கணும். ஸ்டாப்லஸ் வந்து 247. டார்கெட் பாயிண்டில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா 222 வரலையும் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஏன் நம்ம செல் சொல்கிறோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசன் ஜோனில் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக உள்ள லோ பிரேக் பண்ணி டே சார்ட்டில் வந்து ப்ரீவியஸாக உள்ள லோ பிரேக் பண்ணி ஒரு செல்லிங் இண்டிகேட் பண்ணிவிட்டு எதையும் ஒரு ரீட்டஸ்ட் பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை செல்லிங் எதிர்பார்க்குறோம். ப்ரீவியஸாக உள்ள ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 249 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த லோ பார்த்தோன்னா 234 வரலையும் வந்திருக்கு. எதையும் நம்ம அதை செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 240, 238 அந்த ஜோன் வந்து செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப்லஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். அதே சமயம் இது வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஒரு 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து செல் பண்ணிட்டோன்னா நமக்கு இன்னும் ஆப்ஷன் பெட்டராக இருக்கும். ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவராலாக இந்த ஸ்டாக்குக்கு எல்லாமே நம்ம லெவல்ஸை சொல்லியிருப்போம். ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. நம்ம சொன்ன ரேஞ்ச் வரையும் வந்திருக்கு. அதில் பயோகான் மட்டும் ஸ்டாப்லஸ் கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ அதை வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரீவியஸாக உள்ள வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம NMDC கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜோன் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.